இந்த வீடியோ பாருங்க. இதில சுடுகாட்டு காளி மாரி ஒருத்தர் வேஷம் போட்டு நிக்காரு. இதில வந்து இந்த ஆயுதத்த பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இவரு வந்து தாடகைன்னு நெனைக்கிறேன். கொம்பு வைக்காம தாடகை வேஷம் போட்டிருக்காரு. இவரு இந்த கையில வச்சிருக்க ஆயுதம் பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. அவர் கையில போயிட்டு இந்த ஆயுதத்த குடுக்குறாங்க. அதுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "அவ வேங்க மாட்டா" அப்படின்னு சொல்றாங்க. சாமியோட அருள் இறங்க வைக்கிறதுக்காக மேளலாம் அடிச்சு அவருக்கு வந்து அழைப்பு குடுக்குறாங்க. ஆனா வந்து அவரு சாமி இறங்கவே இல்ல. அப்படியே நிக்கிறாரு. ஆயுதத்தையும் கையில வாங்கவே இல்ல. ரொம்ப நேரமா மேளம் அடிச்சு பார்க்குறாங்க. என்னென்னலாமோ பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து சாமி இறங்கவே இல்ல ரொம்ப நேரமா. கடைசியா ஒருத்தர் வராரு தீச்சட்டி எடுத்துட்டு. இது வந்து அம்மன் வேஷம்னு நெனைக்கிறேன். அவர் வந்து திருநீறு போடுறாரு. திருநீறு போட்டு சாமி அழைப்பு குடுக்குறாரு. அதுக்கப்புறமா மெதுவா சாமி அப்படியே வருது. திருநீறு போட்டதுக்கப்புறம் கடைசியா எப்படி ஆக்ரோஷமா ஆடுறாருன்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து மேளம் ரொம்ப ஃபோர்ஸா அடிக்கல. நல்லா ஃபோர்ஸா அடிச்சிருந்தாங்கன்னா, இவங்களலாம் கையில பிடிக்கவே முடியாது. அவ்வளோ ஆக்ரோஷமா ஆடியிருப்பாங்க. இந்த வேஷம் போட்டுருக்கிறவரு தாடகைக்கு உள்ள கொம்பு தலையில வைக்கல. ஆனா தலையில கைய வச்சுட்டு இந்த மாரி ஆடுறத பார்த்தா தாடகைக்கு ஆடுற மாரி தான் தெரியுது. நீங்க என்ன சாமிக்கு ஆடுறாருன்னு நெனைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல நடந்த தசரா வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரணும்னு நெனைச்சீங்கன்னா, மேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க.